ரொம்ப அருமையான விஷயம் பண்ணியிருக்கேடா தம்பிகளா. இல்லே நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடா. நம்ம ஊருக்கு பொழைக்க வந்த ஒரு பையன்டா அவன். நம்ம ஊருக்கு பொழைக்க வந்திருக்கான். வந்தாரே வாழ வைக்கணும் தமிழ்நாடு. நம்ம ஊருக்கு பொழைக்க வந்திருக்கான். அவனை போய் கஞ்சா அடிச்சீங்கன்னா எங்கேயாவது போய் கீழே விழுந்து சாக வேண்டியதானே? ரயில் விழுந்து சாக வேண்டியதானே நீங்கள்லாம்? எதுக்குல 17 வயசு தாங்க ஆகுது. இந்த 4 பேருக்குமே 17 வயசு தான் ஆகுது. இந்த 17 வயசுல இவங்க கஞ்சா அடிச்சு யார் முதல்ல இவங்களுக்கு கஞ்சா கொடுத்தா ஃபர்ஸ்ட்? இல்லை யாரு முதல்ல கஞ்சா கொடுத்தா? எப்படி இந்த பசங்களுக்கு, சின்ன பசங்க எல்லாம் ஸ்கூல் போறவங்க தான், இவங்களை பார்த்தா ஸ்கூல் போற மாதிரி தெரியல. இவங்களுக்கு யார் முதல்ல கஞ்சா கொடுத்தா? எப்படி இவங்களுக்கு கஞ்சா கிடைச்சது? எதுவுமே தெரியல. அவங்க பாட்டுல அடிச்சுட்டு நான் தான் பெரிய ஆளு. அவங்க இன்ஸ்டா பேஜ்லாம் நான் இந்த கத்தி, சாராய பாட்டில், கஞ்சா இந்த மாதிரி தான் நிறைய இருக்கு. எப்படிடா மனசு வந்துச்சு உங்களுக்கு எல்லாம் ஒரு பையனை போட்டு இப்படி வெட்டுறதுக்கு? உங்க அம்மா அப்பா எல்லாம் பார்த்தா பெருமைப்படுவாங்கடா. இதுல வந்து என்ன ஒண்ணுன்னா, அவங்க அம்மா அப்பா எல்லாம் பெரிய பெரிய ஆள்லாம் கிடையாது கைஸ். அவங்க எல்லாருமே இப்போ இந்த அவங்க அம்மாலாம் 100 நாள் வேலைக்கு போறாங்களாம். 100 நாள் வேலைக்கு. ஸோ அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. தமிழ்நாட்டில் வந்து ரேட்டு ஏதோ கொடுத்தாரு போல, மாசு கொடுத்துருக்காரு. சீரோ கஞ்சாவான் தமிழ்நாட்டில். அது என்ன சீரோ கஞ்சா ஐயா? 4 நாளைக்கு முன்னாடியா, 24ஆம் தேதி, டிசம்பர் 24ஆம் தேதி 560 கிலோ 560 கிலோ கஞ்சா வந்து எங்கன்னா நம்ம ராமநாதபுரத்துல வந்து எடுத்திருக்காங்க. 560 கிலோ கஞ்சா. அதுக்கு முன்னாடி இன்னொரு இது கடலூர்ல இங்க சம்திங்ல இன்னும் இது வந்து சீரோ தமிழ்நாடு கஞ்சாவான். நல்லா இருக்குடா. அவங்க இது இந்த மாதிரி பயல்கள்லாம் சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அடுத்து வரப்போற இந்த ஜென்ரேஷன்ல இந்த ஜென்ரேஷன் தான் இப்போதைக்கு நிறைய மோசமா இருக்குன்னு நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. உங்களால எத்தனை பேர் கெட்ட பிடிச்சிருமாடா? யாதும் ஊரே யாவரும் கேள்வி ரப்புன்னு சொல்ற மாதிரி உலகத்துல எங்க ஒரு பிரச்சனை நடந்தாலும் முதல்ல குரல் கொடுக்கறது நம்ம தமிழன். ஆனா இப்ப தமிழன் சொல்றதுக்கு உண்மையிலே கேவலமா இருக்குல்ல. இப்போ ரீசெண்ட் அந்த சவுத் இந்தியன் பசங்க நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, தமிழ்ல பேசி வீடியோ போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி அதை பார்த்தாலே தமிழெல்லாம் நாண்டுகிட்டு தொங்கணும். அந்த மாதிரி வீடியோ போடுறாங்க அவங்க எல்லாம். நீங்க பண்ண வேலைக்கு